நிபந்தனை விதித்திருக்கிறேன். என்னிடத்தில் அரண்மனையில் யாராவது அத்துமீறி நடப்பார்களே ஆனால் என்னுடைய கந்தர்வ கணவர்கள் கொன்று விடுவார்கள். அது உன்னுடைய சகோதரன் விஷயத்தில் நடக்கப் போகிறது போல இருக்கிறது. அவனிடத்த வான்மணிவை அப்படின்னா அவன் எப்படி பேசுவான்? அவனை நம்பிதான் இந்த நாடே நடந்துட்டு இருக்கு. அதனால இவனுடைய புருஷன் பேசுவாங்க, இல்ல கீச்சன் இடத்துல இவதான் சொல்வாளா, அதை பேச முடியாம நான் பார்த்துக்கிறேன், நீ ஒண்ணு வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டா. அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, இந்த சுதேஷினிட்டா கொஞ்சம் நான் இங்க பாரு என்னுடைய தனி பங்களாவுக்கு அவளை அனுப்பு, நான் இன்னைக்கு அவளை என்ஜாய் பண்ண விரும்புறேன்ட்டான். சுதேஷனை என்ன பண்ண, அப்படியே ஒரு பெரிய மதுப்பாட்டு கொடுப்பான். அவன் புதுசா ஒரு வகை பானம் தயார் பண்ணியிருக்கான், அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பிச்சுட்டான். நான் போக மாட்டேன், வேறு யாரையாவது அனுப்புங்கள், நான் இப்படிப்பட்ட பணிகளுக்காக இங்கு வந்தவள் அல்ல, மறந்து விடாதீர்கள். இல்லை, நீ போகிறாய், அதை எனக்காக வாங்கி கொண்டு வருகிறாய் அப்படின்னு கட்டாயப்படுத்தினோட வேற வழி இல்லாம சைலண்ட்லி அவனுடைய பங்களாவில் போய் அதை வாங்குவதற்காக போன பொழுது இவனிடத்தில் தவறுதலாக நடந்து கொண்டான். உடனடியாகவே அவனை பிடிச்சு தள்ளிவிட்டான். அப்படி பிடிச்சு தள்ளின உடனே இவன் அவனிடமிருந்து பிடிபட்டு வேகமா ஓடி வருகிற பொழுது துரத்தி கொண்டே வந்தான். எந்த அவையில விராட்ட மன்னன் வீற்றிருந்தானோ, யுதிஷ்டிரர் அமர்ந்திருந்தாரோ அந்த அவைக்குள்ளேயே அவனும் துரத்தி கொண்டே விட வரான். ராஜாவின் இடத்துல பாதுகாப்பு தேடி அவள் வந்து விழுகிறாள். அவளை விழுகிற போது அவளை காலாலேயே அவர்கள் முன்னால் எட்டி உதைக்கிறான். இப்படிப்பட்ட அவமானம் நேருகிறது. யுதிஷ்டிரர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏற்கனவே அந்த கௌரவர் சபையில் எப்படிப்பட்ட அவமானம் நிகழ்ந்ததோ அதை பார்த்து கொண்டிருந்த கணவன் மீண்டும் ஒரு முறை அவமானம் நிகழ்கிறது, பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறான். அதனால இவருக்கு ரொம்ப இப்ப அவர் இப்படி கண்ணனாலேயே சாட காமிச்சார். எதுவும் காமிச்சுக்காத, கொஞ்ச நேரம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இவன் நேர ஆத்திரப்பட்டு அந்த இவங்கிட்ட ஓடினான். பீமன் தந்தவன் என்ற பெயர்ல இங்க சமயக்காரனா இருக்கு. சமயக்காரன் போய் ரகசியமா சொன்னா, இங்க பார், இந்த கீச்சகன் என்னை கெடுக்க முயற்கிறான். நான் யுதிஷ்டிரனை நம்பி என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நீதான் அதற்கு உதவி செய்ய வேண்டும். உன் ஒருவனால் தான் அது முடியும். ஆகவே நிச்சயமாக நீ அவனை எப்படியாவது கொண்டு தீர்த்தணும் அப்படின்னா அதற்கு நீ வரக்கூடாது, கொண்டுடலாம். ஆனா அதுக்கு ஒரு நல்ல திட்டம் ஒண்ணு போடணும். வேற ஒண்ணு இல்லை, நல்ல திட்டமா போட்டு பண்ணணும். அவசரப்பட்டு நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால இப்ப நீ கொஞ்சம் துக்கப்படாமல், யுதிஷ்டிரரை திருமணம் செய்து கொண்டவள் எப்படி துக்கப்படாமல் இருக்க முடியும்? நல்ல கவனிச்சீங்க. பல குடும்பங்களில் இருக்கிற பெண்களுடைய வார்த்தையை புலம்புறாங்க. பல குடும்பங்கள் அதான வெளியில் சொல்ல முடியல, சொல்ல முடியல. ஏண்டா இவன் கல்யாணம் பண்ணிட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. கோபம், வீரியம், முயற்சி எதுவுமே இல்லாமல் பொறுமை பொறுமை என்பதாக அலையக்கூடிய ஒரு புருஷன் மனைவிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நிகழ்ந்தாலும் கூட அவருடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன் நான் இந்த துக்கத்தை என்ன செய்கிறது. இன்னைக்கு அவர் சுத்தாடாமல் இருந்திருந்தால் இந்த இழிவான நிலை நமக்கு வந்திருக்காரு. என்னை பணி வைத்து ஆடாமல் இருந்திருந்தால் எனக்கு அவமானம் வந்திருக்காது. ஆனால் குளத்தை கெடுப்பதற்கு உண்மையிலேயே இவர் இந்த தளவுக்கு போயிடுவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப மோசமா இருக்காரு, ரொம்ப மோசமா இருக்காரு. இவேற்பட்டவரை நாம் எப்படி நடக்கும்? இப்படிப்பட்ட மூத்தவங்கிற ஒரே காரணத்தினால அண்ணா அடங்கி போ அப்படின்னு சொல்லியே இந்த குடும்பம் கெட்டு போச்சுதான். இந்த குடும்பம் கெட்டு போச்சு. அண்ணனுக்கு கட்டுப்பட வேண்டியதுதான். ஆனால் எந்த விஷயத்தில் கட்டுப்படுவது அப்படிங்கிறத நீ முயற்சி பண்ணினா நீ கவலைப்படாத. அண்ணாவுக்கு தெரியாமலே, யுதிஷ்டிரருக்கு தெரியாமலே நாம் திட்டம் தீட்டுவோம், கீச்சகனை கொலை செய்வோம். ஆனால் பிளான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும். அதனால நீ என்ன செய்யற, நாளைக்கு அர்ஜுனன் எந்த இடத்துல, அதாவது இந்த நடை அப்படிங்கிற பேர்ல தான் அவன் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மியூசிக் அண்ட் டான்ஸ், அந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஹால் இருக்கு. அங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கான். சாயங்காலம் 6 மணிக்கு மேல அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இரவு 7 மணிக்கு மேல யாருமே அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே லைட்லாம் ஆஃப் அப்படி ஆகிடும். அந்த இருக்கிற நான் அங்கு இருக்கிறேன், நீ பான்னு சொல்லி கீச்சன் எடுத்து சொல்லு. எனக்கும் உன் மேல ஆசைதான், ஒன்று அனுபவிக்கணும். ஆனால் யாருக்கும் தெரியாம நடக்கணும், அவமானம் ஆகிடும். அதனால நீ அந்த இடத்துக்கு வான்னு சொல்லு. அந்த பைத்தியக்காரன் வருவோம். நீ அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்காக நானே உன் வடிவத்தில் அங்கு காத்திருப்பேன். அவனுடைய கதை நாளையோடு முடிந்துவிடும் அப்படின்னா இது ரொம்ப நல்ல பெர்ஃபெக்டா இது இருக்கு. அப்படின்னா அர்ஜுனனுக்கும் தெரியாமல் அர்ஜுனன் எந்த இடத்தில் பாடம் நடத்தி கொண்டு இருந்தானோ அந்த நடனம் இசை நடக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய அரங்கத்துல
இறகு அவனை வர சொன்னான். அவனும் வந்தான் ஆசையா. அப்படி வந்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னாக்க, உடனடியாகவே பீமன் அங்க திரௌபதியினுடைய வேடத்துல ஒரு புடவையை சுற்றி உட்கார்ந்துருந்தான். அவ்வளவுதான். அதனால இவன் வந்தவன் என்ன பண்ணினான், அந்த புடவை வழவழப்பு பட்ட உடனே இவன் ஏதோ திரௌபதியை நான் நினைச்சுக்கிட்டு அவளை அணைக்க போனான். அவ்வளவுதான். ஒரேடியா அணைச்சி நெரிச்சுட்டான். அவன் அங்கேயே சத்து போயிட்டான். அவனை பிழிஞ்சு எடுத்துட்டான். கீச்சகன் கொலை செய்யப்பட்டான். உடனே ஸ்நானம் பண்ணிட்டு அவன் மண்ணுக்கு போயிட்டான். கீச்சகனை கொலை பண்ணது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இரவோடு இரவாக எல்லாம் முடிந்து விட்டது. 2 நபர்களுக்கு தான் இறகு தெரியும். ஒன்று திரௌபதி, இன்னொன்று பீமன். வேற யாருக்குமே தெரியாது. அப்படி முடிச்சுட்டு இவன் மண்ணுக்கு போயிட்டான். காலம்பரம் பொழுது விடிந்த உடனே கீச்சகன் கொலை செய்யப்பட்டு அந்த இடத்துல கிடக்கலாம் என்ற தகவல் தெரிஞ்ச உடனே எல்லாம் பரபரப்பு. கீச்சகனுக்கு சகோதரர்கள் வேற, உபகீச்சகர்கள் அப்படின்னு பேர். அவன் எல்லாருமா சேர்ந்து பெரிய அடிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. அதனால எப்படியாவது யார் கொலை செஞ்சாலும் அவனை பழி வாங்குவோம்னு இப்ப இதுக்கு யார் காரணம்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த சைரந்திரி. இந்த சைரந்திரி என்கின்ற பணிப்பெண்ணின் காரணமாகத்தான் இது நடந்திருக்கிறது. அவளுடைய கந்தர்வ கணவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கந்தர்வ கணவர்களை நம்ம பழி வாங்குறோமோ வாங்கலையோ இவளை பழி வாங்கிடலான்டா. அதனால இந்த கீச்சகனை சுடுகாட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற போது இவர்கள் என்ன பண்ணினாங்க, உபகீச்சகர்கள் 100 பேர் அவர்கள். அவங்க அத்தனை பேரும் கீச்சகனுடைய பாடியை தூக்கிட்டு போய் எரிக்கிறதுக்காக போகிற போதே இவளையும் தகவல்களை இழுத்துக்கொண்டு அதே சிதையில் போட்டு கொண்டு விடலாம் என்று கொண்டு போனாங்க. எல்லாருமே சுடுகாட்டு கலைக்கு போனவங்கலாம் திரும்பிட்டான். இந்த உபகீச்சகர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அங்கு என்ன நடந்ததுன்னா, பீமன் அத்தனை பேரை கொண்டார். உபகீச்சகர்களும் கொல்லப்பட்டார்கள். பீமன் அத்தனை பேரை கொண்டான். மொத்தம் 105 பேர். 100 கூட 105 பேர் உபகீச்சகர்களை கொண்டார். அதுக்கு என்ன சொல்லிட்டான், அந்த கானகத்தில் உபகீச்சகர்கள் தவறான முறையில் சைரந்திரியை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அதன் காரணமாக திடீரென்று அந்த கந்தர்வர்கள் வந்து கொலை செய்து விட்டார்கள். இப்ப ராணிக்கு பயம். அம்மா, நீ எங்க கூட இருக்க, தயவுசெய்து நீ போயிட்டு, உன்னால எங்க குடும்பத்துல இன்னும் எத்தனை பேர் சாவாங்களும் தெரியல, அதனால நீ பேசாம போயிடுங்க அப்படி சொன்னா, எனக்கு 2 மாசம் அவகாசம் கொடுங்க. 2 மாசம் 2 மாசம் அவகாசம் கொடுத்தா என்னுடைய கணவர்கள் என்னை வீட்டு கொண்டு சென்று விடுவார்கள். அதனால இனிமேல் எந்த விதமான கவலையும் இல்லாம நிம்மதியாக இருக்கிறோம். கீச்சகன் இறந்து விட்டான். இந்த செய்தி துரியோதனனுக்கு எட்டியது. உடனே அவன், பாண்டவர்கள் விராட நகரத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் கீச்சகனுக்கு இணையான பலம் பொருந்தியவன் நான். அதற்கு அடுத்தது பீமன். நான் இங்கு இருக்கிறேன், கீச்சகன் இறந்து விட்டு இருக்கிறான். அப்படி என்றால் பீமன் தான் அவனை கொலை செய்திருக்க முடியும், வேறு யாரும் அல்ல. அதனால் விராட நகரத்தில் தான் ஒளிந்திருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிப்பதற்கு நாம் போக வேண்டும் என்பதாக சொல்லி, அதை எப்படி அவர்களை வெளிக்கொணரலாம், இன்னும் நாடு இருக்கிறது, அது கூட அவங்களை வெளியில கொண்டு வரலாம்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டு அவன் படையெடுத்து போகிறான். அந்த படையெடுப்பு எப்படி நிகழ்ந்தது, எந்த மாதிரியான முறையில அவர்களை வெளிக்கொணர்வதற்காக துரியோதனன் முயன்றான், அதன் பின்னாலே உத்தரையினுடைய திருமணம் எவ்வாறு நடைபெறுகிறது, அதன் பின்னாலே இவர்கள் எப்படி தங்களுடைய நாட்டை மீட்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் என்பதை நாளை தினம் பார்ப்போம். பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மகிமகீஷாः கோத்ராண்யத்யः சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வருஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாலி தேசோயம் சோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாः துர்ஜனः சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜனः சாந்திமாப்னுயாத் சாந்தோ முஜ்ஜேத பந்தேபியோ முக்தஸ்ச அன்யான் விமோச்சயேத். வான்முயல் வழாது பெய்க மதிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க குறைகிறார் உயிர்கள் வாழ்க, நான் மறை அரண்கள் ஓங்க நத்தவம் வெள்ளி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதே, அரகர மகாதேவ. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
சிறு குறிப்பு இருக்கு. இங்கே சொன்ன மாதிரி உங்கள் செல்போன், வீட்டு விலாசம் அடுத்த நிகழ்ச்சியாக பதிவு செய்யுங்க. உங்களுடைய நாளிலிருந்து அடுத்த நிகழ்ச்சியை நம்ம ராமாயணம் எடுத்துக்கலாமா பெரிய புராணம் எடுத்துக்கலாமான்னு நீங்கள் ஓட்டு போடணும். உங்களுடைய சீட்டை வந்து கொடுக்கணும். அடுத்த வருஷம் ராமாயணமா பெரிய